ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இன்றைக்கி மகளிர் தின ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இருவாச்சி பறவைகள், அதாவது சிறகுகளை துறந்து உயிர்களை காக்கிற இருவாச்சி பறவைகள். இவங்களும் தாய்மையோட அடையாளமாக இருக்காங்க. இந்த பறவையோட ஸ்பெஷாலிட்டிலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த பெண் இருவாச்சி பறவைகள் இனப்பெருக்க காலம் வந்த உடனே ஒரு உயரமான மரத்தில் பொந்தை தேர்வு செஞ்சுக்குது. முட்டையிட்ட பிறகு அந்த பொந்தோட வாசலை தன்னோட எச்சம் மற்றும் மண்ணை கொண்டு மெல்ல மெல்ல மூடிடுமா. அதுக்கப்புறம் வெளியே ஒரே ஒரு சிறிய துளை மட்டும்தான் இருக்கும். அந்த துளை வழியாக தான் தன்னோட அழகு கூட வெளியே வராத அளவுக்கு தன்னை உள்ளே வச்சுக்கிட்டு பூட்டிக்கொள்ளுமா. குஞ்சுகள் பொரித்து அவை ஓரளவு வளரும் வரைக்கும், அதாவது சுமார் 2-4 மாதங்கள் வரைக்குமே அந்த பெண் பறவை அந்த இருட்டு அறைக்குள்ளேயே தவம் இருக்கும். அடை காக்கிற காலத்தில் அந்த பெண் பறவை தனது உடலில் உள்ள அனைத்து இறகுகளையுமே உதிர்த்து விடுமா. பறக்க உதவும் சிறகுகள் கூட இருக்காது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொந்துக்குள் இடவசதியை அதிகப்படுத்துறதுக்கோசரம் தன்னோட உடல் வெப்பத்தை நேரடியாக முட்டைகளுக்கு கடத்தி விரைவிலே குஞ்சு பொரிக்க செய்ய தான் தன்னோட இறக்கையெல்லாமே அது உதிர்த்துக்கும். தன்னோட அழகையும் பறக்கும் திறனையுமே தன்னோட சந்ததிக்காக துறக்கும். அந்த பண்பு ஒரு தாய் தன் பிள்ளைக்காக தன் சுகங்களை தியாகம் செய்வதற்கு இணையானது. கணக்கான சிறைவாசத்தில் அந்த பெண் பறவைக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். அது என்ன அப்படின்னா, தன்னோட துணைவன், அதாவது ஆண் பறவை அந்த சிறிய துளை வழியாக தேடி பிடித்து கொண்டு வர உணவை நம்பித்தான் அதோட உயிரே ஊசலாடும். ஒருவேளை அந்த ஆண் பறவைக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து உணவு வராமல் போச்சு அப்படின்னா, அந்த பெண் பறவையும் குஞ்சுகளும் உள்ளேயே அந்த பொந்துக்குள்ளேயே மடிந்து விடுமா. பெரிய ஆபத்தையும் மீறி தன் இனத்தை காக்க அது எடுக்கிற ஒரு முடிவு பாருங்கள், எவ்வளோ வியப்பாக இருக்குது. தியாகத்தோட உருவம். குஞ்சுகள்லாம் வளர்ந்து பறக்கும் பருவம் வந்ததும் அந்த பெண் பறவை தனது கூட்டை உடச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்போது அதோட உடலில் புதிய சிறகுகள்லாம் முளைச்சிருக்கும். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு புது பொலிவோட அது வானத்தில் சிறகடிக்கிற அந்த காட்சி சவால்களை வென்று எழும் நவீன பெண்களின் எழுச்சிக்கு குறியீடாக அமையுது. இந்த இருவாச்சி பறவைகள் எப்படி இருட்டுக்குள்ள ஒளிஞ்சி தனது வம்சத்தை உருவாக்குதோ, அதே போல் ஒவ்வொரு பெண்ணும் திரைக்கு பின்னால் இருந்துக்கிட்டு எத்தனையோ தியாகங்களை செஞ்சு சமூகத்தை உருவாக்குறாங்க. இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் இருவாச்சி பறவைகளை பெண்களோடு நம்ம ஒப்பிடுறதற்கு பெருமை கொள்வோம். பெண்மை அப்படிங்கிறது, முக்கியமாக தாய்மை அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று அப்படின்னு இது மூலமாக நமக்கு புரியுது. 2வது வீடியோவில் பார்ப்போம்.